6 மாத குழந்தையா இருக்கும் போதே போலியோ. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு தான் கடலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கடல் மண்ணை தோண்டிட்டு என்னை அதில் நிற்க வச்சு அது மாதிரி நிற்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வயசில் நான் கடலுக்கு பக்கத்தில் போய் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஒன்ஸ் நான் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் பக்கத்தில் போக முடியுமோ போவேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அங்கேருந்து நான் பார்க்கறது தான். ஸோ கிட்ட கடல்கிட்ட போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் மெரினாவில் அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான், அந்த ரேம்ப் போட்ட பிறகு தான் கடலுக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப பக்கத்தில் போயிட்டு நார்மல் பீப்புள் மாதிரி எங்களாலையும் என்ஜாய் பண்ண முடிந்தது. ஸோ அடுத்த இனிஷியேட்டிவாக எலியட்ஸ் பீச்லேயும் இதுக்கும் இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ வந்தாலும் வந்து இங்கேருந்து தொலை தூரத்தில் தான் பீச், கடல் வந்து தண்ணி பார்ப்போம், அந்த அலைகள் பார்ப்போம். கிட்ட போக முடியாது. ஸோ கிட்ட போனோன்னா ஒரு 4 பேர் ஹெல்ப்போடு வச்சு தான் எங்களை வந்து வீல் சேரில் தூக்கிட்டு போயிட்டு விடுவாங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு விட்டாலுமே ஒரு 10 அடிக்கு முன்னாடி தான் விடுவாங்க. ஏன்னா பயந்து விட்டுருவாங்க, இந்த கடலை வந்து தண்ணி அழைச்சிட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி. துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாம் அந்த கடலில் அந்த மணலில் செல்வது ரொம்ப கடினம். அந்த மணலில் வந்து குச்சியை ஊன்றிக்கொண்டு தன்னுடைய ஊன்றுகளை ஊன்றிக்கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய கடினம். அது எட்டாக்கனியாக தான் இருக்கின்றோம். ஏன்தான் காரணம், எங்களை தூக்கி செல்வார்கள் உதவியாளர்கள். ஒன்று எங்களுடைய உறவினர்கள் இழுத்து செல்வார்கள், 2 கையை பிடித்து 2 பக்கம் இருந்து தூக்கி சுமந்து சொல்லுவார்கள். எங்களுடைய தாய் தகப்பன் வந்து ஒரு 18 வயது கீழே உள்ள அந்த மாற்றுத்திறனாளிகளை தோளில் சுமந்து அவர்களுக்கு மிக கடினமான ஒரு கஷ்டத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அந்த நீரில் வைத்த அளவு பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து நமக்கு நாமே என்ற உருவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். என் பேர் ஸ்மிதா சதாசிவன், ஸ்டேட் அட்வைசரி போர்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ல வந்து உறுப்பினராக இருக்கேன். அணுகுதல் தன்மை அப்படின்ற ஒரு பார்வை மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோஷியலைசேஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இது வழிவகுக்குது. எல்லோருக்குமான உள்ளடங்கிய ஒரு பாதையா வந்து வேணும் அப்படின்னு கேட்டோம். டிசேபிள் பீப்புளுமே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரியே வந்து இன்க்ளூசிவான பாதை தான் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிஆர்சி காம்பனன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் படி கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ உடன் பாத்வே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெறும் பாதை மட்டும் இல்லை, இங்கே வந்து ஆக்சசிபிள் டாய்லெட், அப்புறம் இந்த கண்டெய்னர், பீச் வீல் சேர், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே வந்து ஆக்சசிபிள் உள்ளடக்கி இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய பாதங்களும் இந்த கடல் தண்ணீரில் நனையிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And I'm really happy that, and I'm very thankful to Tamil Nadu government for this excellent initiative. மாற்றுத்திறனாளிகள் வந்து நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் வந்து வின் பண்ணால் அவங்களுக்கு வந்து பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லையும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களை தனியாக எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப மிகவும் உதவிகரமாக இருக்குது. சிஎம் வந்து டோட்டல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் ஆலோசனை வாரியத்தின் மூலமாக வைக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் அவர் வந்து சிறப்பான கவனம் செலுத்தி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட வந்து ரிசர்ச் பண்ணி அவர் வந்து அருமையாக அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. தாழ்தள பேருந்து வேணும் அப்படின்றத வந்து ஆலோசனை வாரியத்தில் கேட்டோம். உடனே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பணம் செலவு பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆட்டோவில் ஏறணும், ஆட்டோவுமே வந்து ஆக்சசிபிளாக இல்லை அப்படின்னும் போது இப்போ பஸ் ஆக்சசிபிளாக இருக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. மிக்க நன்றி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுதந்திரம் என்பது அவ்வளவு எளிதாக இல்லை. எதா இருந்தாலும் மாற்றுத்திறனாளி ஒதுக்கி விடுவார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பா கிடையாது. மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பொது இடங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீ கீழே விழுந்து தள்ளிப்போ. மாற்றுத்திறனாளி கோயிலுக்கு போகணுமா, கூட்டமாக இருக்கு தள்ளிப்போ. மாற்றுத்திறனாளி ஒரு மீட்டிங் போகணும்னாக்க நீ தள்ளிப்போ. ஆனால் அதை முறியடித்து தலைவர் கலைஞர் வழியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அறிந்து எங்களுடைய மன கஷ்டத்தை போக்கும் விதமாக சிறப்பான பாதையை, சிறப்பு பாதை அமைத்து தந்தார் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.